வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டேட்டஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். அதாவது என்ன தகவல் அப்படின்னா, நேற்று இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஆனால் என்ன ப்ளட் ப்ரெஷர் அதிகப்படுத்தி எரர் ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு டார்கெட்டு டிஎம்கே சார்பாக. அதனால் ஒரு யூனிவர்சல் லெவலில் தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு. ஓகே, சரி, என்ன தகவல் அப்படின்னா, உலக நாடுகளில் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைவரை நீங்கள் நினைக்கிற மாதிரி தமிழ்நாடானது ஒரு வறுமை நிலையிலான ஒரு நாடு கிடையாது. ஊருப்பட்ட காசு இருக்குது, அதில் பாதி கிடச்சிருந்ததுனாலே உங்களுக்கு தேவையான வசதி கிடச்சிருக்கும். சிங்கப்பூர், மலேசியா மாதிரி நாடு ஆனது தரமாக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஊழல் செஞ்சுருக்காங்க. அதனால தான் ஓரளவு போராட்டம். ஓகே, சரி, அடுத்து என்னுடைய பாஷையில் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரியே ஒவ்வொரு விதமாக சொல்கிறேன். ஓகே, முதலாவது பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சரீரம், ஆத்மா, ஆவி அப்படின்றாங்க. ஓகே, இப்போது மகாத்மா காந்தி தான் இந்தியாவுக்கான சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தா நபர் அப்படின்றாங்க. நிறையா தலைவர்கள் இருக்காங்க, நிறையா பேர் போராடினாங்க. ஆனாலும் ஒரு முதன்மையான நபராக மகாத்மா காந்தி சொல்கிறாங்க. இப்போ காந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் ஒரு கிக் பாக்ஸிங்கெல்லாம் அவருக்கு அப்படி கிடையாது. ஓகே, பல நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கார். ஓகே, அப்படின்றப்போ ஒரு தலைவர் அப்படின்ற நிலையில் சரீரம் அப்படின்றது கான்செப்ட் கிடையாது. அடுத்தது ஆத்மா நிலையை தான் கான்செப்டாக சொல்கிறாங்க. ஓகே, ஆவி நிலையை கூட அவங்க சொல்கிறதில்ல, ஆத்மா மட்டும்தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களுக்கு மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு பேரே வச்சுருக்காங்க. ஓகே, அதனால் ஒரு தலைவர் அப்படின்றவர் ஆத்மாக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஓகே, அதனால் ஒரு ஆத்மாவுக்கான ஒரு மைய நிலைப்பாடான ஒரு நிலையில் ராஜா, டாக்டர், தலைவர், கம்பெனி ஓனர், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. ஆனாலும் ஒரு மைய நிலைப்பாடாக ஒரு டைரக்டர். ஓகே, அந்த தளத்துலேருந்தே நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ஓகே, ஏன் அப்படின்னா, பொழப்பு பார்க்கணும். டிஎம்கேலாம் ஊருப்பட்ட காசு சம்பாரிச்சு வச்சுருக்காங்க. அவங்க இன்றைக்கி மட்டும் இல்லை, இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு கூட உட்காந்து சாப்பிடுவாங்க. அவங்க டைம் பாஸ் பண்ணுறதுக்குலாம் அவ்வளோ காசு இருக்குது. அவங்களுக்குலாம் எந்த கவலையுமே கிடையாது. நமக்கு அப்படி கிடையாது. இன்றைக்கி பொழப்பு போச்சா அவ்வளோதான். தினந்தோறும் காசு தேவைப்படுது. அதனால் நமக்குன்னு ஒரு தொழில் தேவை. தொழில் அப்படின்றப்போ அந்த தொழில் இருந்தால் தான் காசு கிடைக்கும். அப்போனா தான் ஏதோ ஒன்று தோதாகும். இங்கே தான் போர்க்களமாக இருக்கும். அப்ரா கண்டிஷன்லாம் போய் பாருங்கள், சொர்க்கம் மாதிரி இருக்கும். ஓகே, அதனால் நமக்கு பொழப்பு வேணும். அதனால தான் ஒரு டைரக்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, சரி, ஒரு டைரக்டராக நான் என்ன தகவல் சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்தடுத்த படிநிலை கடந்து போகணும். ஓகே, சரி, முதலாவது சில உளவியல் ரீதியான எரர் சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த படிநிலைக்கான ஒரு தீர்வை சொல்கிறேன். ஓகே, இந்த கிணத்து தவளை டிஸ்கஷன். கிணத்து தவளை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, இந்த முருகன், அதுக்கு முன்னாடி மாயன் அப்படின்ற ஒரு நிலையில் தான் இருசாயி எரர் தான். ஓகே, இருசாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா அப்படி ஒரு பத்தினி மாதிரி இருப்பாங்க. சரி, ஓகே, அவங்க ஃபேமிலி, சரி, ஓகே, நல்லது தானே, எதுக்கு பாட்டியை போயிட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விலகி போனால், உலகத்திலே நம்பர் 1 காமத்தில் ஏதோ நிலைப்பாடால் அவங்க ஃபேமிலியே குழஞ்சி போச்சு. அவங்க பெரிய பொண்ணு ஓடி போய், அதோட பொண்ணு ஓடி போய், இத்தனைக்கும் அவங்க இருசாய் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சொன்னாலுமே, உளவியல் ரீதியாக காட் முருகன் நீங்கள் நினைக்கிற மாதிரி மனிதர் கிடையாது. அவர் ஒரு தெய்வீக நிலை. ஓகே, ஆனால் இந்த கிணத்து தவளையும் மெயின் காரணம். ஓகே, என்ன எரர் அப்படின்னா, முருகனோட காமவியல் காந்தவியலில் இருசாய்க்கு பவர் சார்ஜ் ஆகி, அந்த சார்ஜில் இந்த கிணத்து தவளை சார்ஜ் ஆகி அக்கி ஏற்படுத்துகிறான். ஓகே, அந்த அக்கியை வந்துட்டு குணப்படுத்தவும் முடியும், அதிகப்படுத்தவும் முடியும். இதுதான் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு கான்செப்ட்டு. ஆனால் இதில் கொடுமை என்ன அப்படின்னா, இந்த கிணத்து தவளைக்கு படிப்பறிவே கிடையாது. பள்ளிக்கூடத்தில் படிக்கவே மாட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு படிப்பேறல அப்படின்றது தான் காரணம். ஓகே, இவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா இவன் எதுலேயுமே குவாலிஃபைடு கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்தில் நின்றுட்டு கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போனான். சரி, இவன் ஒரு மங்கினி அப்படின்றனால அவங்க அப்பாவே, நீ எந்த வேலைக்கும் போவானா, நான் சொல்கிற வேலைக்கு போன்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்கு அனுப்பிச்சி விட்டு அந்த வேலையை தோது பார்த்து வீட்டிலே சம்பாதிக்கிறான். ஓகே, இதில் என்ன ஒரு ரணகலம் அப்படின்னா, இவங்க வீட்டுக்கு போனால் உட்காரத்துக்கு சேரு கூட இருக்காது. ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட கூட முடியாது.
எல்லாம் அடப்பாச்சாரமாக இருக்கும், சண்டையும் சச்சரவுமாக இருப்பாங்க. ஓகே, இந்த கிணத்து தவளையெல்லாம் 12 மணி 2 மணிக்கு தான் எந்திரிப்பான். நைட்டு தூங்குறதுக்கு 2 மணி ஆகும். ஓகே, அடுத்து இவன்லாம் ஆன்மீக பயிற்சி முத்ரா எதுவுமே உனக்கு தெரியாது. ஆன்மீகத்துக்கு இவனுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ எல்லாம் திருப்பதி கோயிலுக்கு போவான், அவ்வளோதான். எந்த வகையிலுமே ஒரு குவாலிஃபைடு இல்லாத ஒரு நபருக்கு ஒரு நிலைப்பாடு கிடைக்கவும் அவன் இதை ஏற்படுத்துகிறான். ஓகே, அடுத்து இவங்க அண்ணன் ஒருத்தருக்கும் அருள்னு பயங்கரமான சேட்டை. கொஞ்சம் நஞ்ச சேட்டை இல்லை. ஆரம்பத்தில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை வந்துட்டு என் வீட்டுக்கு கூப்பிட்டு வர பொண்ணுக்கு ஏதோ ஒரு நல்ல அரிசி வாங்கி போகிறதுக்கு கூட தோது பார்க்காம ரேஷன் அரிசியை போட்டு அதை கொடுமைப்படுத்தினா என்னங்க பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஊருப்பட்ட கல்யாணம், எல்லோ ப்ராஜெக்ட்டு, அங்கே கேஸு இங்கே கேஸுன்னு எக்கச்சக்கமான ராவடி நிறையா எல்லையை மீறி போனதுனால இவங்க அண்ணனே ஏற்படுத்திட்டு அந்த பழியை வந்துட்டு என் மேலே இது பண்ணிடுறா. அப்படி போவார், அவர் தான், நான் கிடையாது அப்படின்னு அவங்க அண்ணன் வந்துட்டு என் பக்கமாக அந்த கணத்தாவளை திருப்பி விட்றா. அப்படி அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஓகே, இவனெல்லாம் பார்த்து பல மாதம் ஆகுது. இவங்க வீட்டுக்கு போனால் இவன் இருக்கிறதே பரிதாபமாக இருக்கிறான். இந்த மாதிரி லொக்கேஷனில் இவன் இருக்கிறப்ப நான் போய் எப்படி மட்டும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது? ஓகே, அதனால் இந்த கிணத்து தவளை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையாக இருக்கேன், பக்தியாக இருக்கேன், பண்பாக இருக்கேன். எங்கள் ஃபேமிலிக்கு இப்படி ஆகுது, எங்கள் பாட்டிக்கு அப்படி ஆகுது, எங்கள் அப்பாவுக்கு அப்படி ஆகுது, எங்கள் அம்மாவுக்கு இப்படி ஆகுதுன்னு இவனே புலம்புறான். ஏன்னா இவன் சம்பாதிக்கிறான், இவன் செலவு பண்ண மாட்டேங்கிறான். இவங்க ஃபேமிலி இவன் தான் கேர் செஞ்சுக்கிறான். நான் எப்படி கேர் செஞ்சுக்க முடியும்? இவனா நல்ல அவசரத்துக்கு ஒரு 100 200 500 1000 கூட கொடுக்க மாட்டான். 10 ரூபா காசு கேட்டால் கூட யாருக்கும் தரமாட்டான். இவனா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர். இவனுக்காக நிலம் வாங்கி 3BHK வீடு அமைச்சு இவனை கூப்பிட்ற அளவுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இதுக்கு கூட அவன் லாக்கி கிடையாது. இவன் அக்கி ஏற்படுத்தினான். இவனும் பொழப்பு ஓட்ட மாட்டேங்கிறான், நம்மளையும் சம்பாதிக்க விட மாட்டேங்கிறான். சரியான மெண்டல் கேஸாக இருக்கிறான். ஓகே, அதனால் யாராவது போய் அவன்கிட்ட சொல்லுங்கள், நீ எல்லாம் உனக்கு பக்தியும் கிடையாது, பண்பும் கிடையாது, உனக்கு எதுவுமே தோதாகலன்னு சொல்லுங்கள். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க மம்மி இருசாயி, அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஓகே, அதனால் இருசாயை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, கேஷ் கிடைக்கிறப்ப நானே கூட்டிகிட்டு மெட்ராஸ் போயிடலான் இருக்கேன். அவ்வளோதான் தீர்வு. இந்த கிணத்து தவளைக்கு எடுத்து சொல்லி புரிவைங்க, இல்லைன்னா அவங்க ஃபேமிலி இன்னும் டேமேஜ் தான் ஆகும். கொடுமைப்படுத்துகிறான், ஒரு நியாயமே கிடையாது. ஆனால் அடிக்கடி என்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, எங்கிட்ட ஒரு அமைப்பு இருக்குது, அந்த அமைப்பில் இப்படிலாம் பழிவாங்க சொல்கிறாங்க, அந்த அமைப்பில் இப்போ நாங்கள் காசு ஏற்றிட்டுருக்கோம், அவங்கள பழிவாங்கிற இவங்கள பழிவாங்கன்னு சொல்லிட்டு தீவிரவாத அமைப்பு மாதிரியே அவன் பேசிகிட்டு இருக்கிறான். அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு புரியல. ஒரு வேளை எங்கள் அக்கா ஓடி போனதுனால ஒரு வகையாக மனநல பாதிக்கப்பட்டு மற்றவங்களை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு அமைப்பில் சேர்ந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாக இருக்குது. அதனால் இந்த கிணத்து தவளை வாட்ச் பண்ணுங்கள். இவன் ஏதோ தீவிரவாத அமைப்பு மாதிரியே ஒரு நாள் 2 நாள் இல்லை, எப்போ ஃபோனை பண்ணாலுமே அப்படி தான் சொல்கிறான். இவனுக்கு சுயசார்பு கிடையாது, நல்லது கெட்டது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அது நிறைய எல்லை கோடு மீறி போனதுனால இவன் ஏதோ வகையில் இருக்கிறான். இவனெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப சிரமம். ஓகே, அதனால் இந்த கிணத்து தவளைக்கிட்டேருந்து அந்த அக்கி பவரை திரும்ப வாங்கணும். ஓகே, அவங்க அம்மாவை இந்த கிணத்து தவளைக்கிட்டேருந்து பிரிக்கணும், ஒரு இடைவெளி ஏற்படுத்தணும். ஓகே, ஒரு காமவியல் அப்படின்ற விஷயத்தில் இவ்வளோ கொடுமையாக ஓகே சாதாரணமாக சால்வ் பண்ண வேண்டிய விஷயத்த எதுக்கு இவ்வளோ ரணப்படுத்துகிறாங்க அப்படின்னு தான் ஒரு கொஸ்டினாக இருக்குது. அவங்க அண்ணக்காரன் அவ்வளோத்தான், இதுக்கு மேலே தோதாகாது. சரியான எல்லோரும் டேமேஜ் பண்ணக்கூடிய நபராகவும் அவரும் தன்னை தானே டேமேஜ் பண்ணிக்கிற நபராகவும் இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலமையில் அந்த கிணத்து தவளை மட்டும் சொல்லி புரிய வச்சிட்டிங்க அப்படின்னா என்னோடய ட்ராக்கில் அவன் இன்வால்வ் ஆக மாட்டான். என் ட்ராக்கில் இன்வால்வ் ஆனான் அப்படின்னா அவனுக்கு இன்னும் துன்பம் அதிகம் தான் கிடைக்கும். ஓகே, என்ன தீர்ப்பு என்ன தகவல் அப்படின்னா, என்கிட்ட காசு கிடச்சா நானே இருசாய் அவங்கள கூப்பிட்டுக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் தோது பார்க்கணும். ஓகே, அதனால் தேவையெல்லாம் மக்கி ஏற்படுத்தாமல் அதை குணப்படுத்துறதுக்கு உண்டான தீர்வை கண்டுபிடி. ஓகே, அதே மாதிரி இந்த ஈஷா ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் நான் தான் மந்த்தானோ 3 கோடி ரூபா காசு தரேன்ட்டேன். சும்மா டெய்லியும் காசு கேட்டு ராவடி பண்ணாமல் இந்த கிணத்து தவளைக்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுங்க. இந்த மேஜிக்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டுபிடிங்க. ஆசிரமன்றது பேர் தான், திங்கிறதுக்கும் பேழ்கிறதுக்கும் தூங்கிறதுக்குமா ஆசிரமம் இருக்குது. ஒரு சக்தி நிலை கூட இருக்க மாட்டேங்குது. அவன் அசால்ட்டாக பாருங்கள் அக்கி ஏற்படுத்துகிறான். அதை தடுக்கிறதுக்கு உங்களால் தோதாகலை. இத்தனையும் 5000 பேரில் 5000த்துக்கு மேலே ஆசிரமத்தில் இருக்கிறாங்க. கோடியாக காசு கொடுத்தாலும் சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த ஆசிரமம் கொஞ்சம் என்னென்னு கவனித்து என்னை கொஞ்சம் கேர் செய்யுங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல்.
தலைவரே, இப்போது தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்ததில்ல, இப்போது இந்த பெரும்பான்மை இவங்க 2 பேர் இருக்காங்க, டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்.